ஹலோ கைஸ், அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பொருணை கண்காட்சியும் வர போயிருந்தோம். நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் தாங்க இருக்குது. அதுவாக குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் இங்கே உள்ள பகுதியில் உள்ள மக்கள் நீங்கள் ஒரு தடவையாவது பொருணைக்கு போகணுங்க. பழந்தமிழர்களால் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் அதிகம் இருக்குங்க. மறக்காமல் நீங்கள் ஒரு ஆட்டம் விசிட் பண்ணி பாருங்கள். நாங்கள் போனதை ஃபன் விளாக்காக காமிக்கிறோம் பாருங்கள். கைஸ், பொருணைக்கு வந்திருந்தோம். நுழைவுச்சீட்டை நம்ம வேங்க இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இங்கே யாரெல்லாம் வந்திருக்கீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம திருநெல்வேலியிலேருந்து உள்ளே இருக்குது கைஸ். புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு அங்கிட்டு கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா இருக்குது. ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே பழைய கால கட்டடங்கள் என்னென்ன இருக்குங்கிறத எனக்கே தெரியாது கைஸ். இப்போ தான் வந்திருக்கேன். அதை உங்களுக்கு வீடியோவில் காமிக்கேன் வாங்க. டோக்கன் கவுண்டர் பார்த்துக்கிங்க, வாங்கியாச்சு. வண்டியை பாருங்கள் கைஸ். இந்த வண்டியிலலாம் ஒரு ட்ராவல் பண்ணலான்னு இருக்குது. குறிப்பாக இந்த வண்டியில் ட்ராவல் பண்ண முடியாது. பெரியவர்கள்லேருந்து சிறியவர்கள் மட்டும்தான் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னாங்க. பொருணைக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே வர்றதுக்கு என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 20 ரூபா தாங்க ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு ஆட்டமாவது விசிட் பண்ணுங்கள். 20 ரூபாயில் என்ன குறைஞ்சிடவே போகிறீங்க. 4 பில்டிங் இருக்குது கைஸ். அதில் பார்த்தீங்கன்னா 4லையுமே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக எடுத்து வச்சுருக்காங்க. இது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்டது தாங்க இது. உள்ளெல்லாம் போனீங்கன்னா வீடியோ எடுக்க முடியாது கைஸ். வெளியே மட்டும்தான் வீடியோ எடுக்க முடியும். குறிப்பாக நாங்கள் வெளியே வச்சதே வீடியோ எடுக்கிறது மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்ட்டாங்க. உள்ள பொருட்களை நாங்கள் வந்து ஃபோட்டோவாக தான் போட்டிருக்கேன். மறக்காமல் எல்லா ஃபோட்டோவையும் பார்த்துக்குங்க. பார்த்தீங்கன்னா பில்டிங்கை சுற்றி ஒரே செடி கொடி அந்த மாதிரி செமையாக வளர்த்து வச்சுருக்காங்க கைஸ். ஒவ்வொரு இடத்துலையும் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் ஒரு தடவையாவது இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள், செமையாக இருக்கும். அதுவும் குறிப்பாக நைட் டைம்லாம் வந்தீங்கன்னா லைட்டிங் செட்டப்ஸ்லாம் செமையாக இருக்குது கைஸ். போராட்டமாக வாங்க. வெளியூர் சைடில் உள்ளவங்க, வெளிநாட்டில் உள்ளவங்கலாம் வந்து பார்க்குற அளவுக்கு செமையாக வச்சுருக்காங்க. அதனால் குறிப்பாக வந்து பாருங்கள். நம்ம போனது உள்ள இடத்தெல்லாம் காமிக்க மாட்டேன்ட்டாங்க. உள்ள ஃபோட்டோஸ் இதை மட்டும்தான் எடுக்க முடியும். ஏன்னா பொருட்கள் பயங்கரமாக இருக்குது கைஸ், வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் உள்ளே சுற்றி பார்க்கையிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர்டாயிருங்க. தேட்டர் மாதிரி இருந்ததுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு சீட்டு செம குஷன் மாதிரி இருந்தது. நல்ல ஒரு தூக்கம் வந்துருச்சு. அப்படியே படத்தை பார்க்காம நம்ம பாட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டேங்க கைஸ். பொருணையில் பழந்தமிழர்கள் யூஸ் பண்ண பொருட்கள் மட்டும் இல்லைங்க. வெளியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நேச்சரான வியூ இருக்குங்க. 4 சைடும் பார்த்தீங்கன்னா மரங்கள் செடிகள் எல்லாமே வச்சு பார்க்கவே ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். எங்கேனாலும் உட்காந்து பார்த்துக்கலாம், அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் கைஸ். பொருணை ஏன் போகணுங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வெளியே மட்டும் இல்லைங்க, உள்ளே பார்த்தீங்கன்னா பழமையான தமிழர்களால் யூஸ் பண்ணப்பட்ட பொருட்கள், அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் கைஸ். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தடவியல் துறையில் நீங்கள் பணி புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்கே ஒரு ஆட்டம் வந்து பாருங்கள். எப்படிலாம் தடவியல்லேருந்து எடுத்திருக்காங்கங்கிறத பார்த்துக்கலாம் கைஸ். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் தடவியல் துறைக்கான கல்லூரியில் படிச்சிருந்தீங்களோ மறக்காமல் நீங்களும் விசிட் பண்ணலாங்க. அதே மாதிரி நீங்கள் தடவியல் துறையில் காலேஜுகள் பயின்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்தை விசிட் பண்ணியே பார்க்கணுங்க. அந்தளவுக்கு ஒர்த்தான இடம் தாங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு கிளியாரிட்டி கிடைக்குங்க. தடவியல் துறையில் உள்ள உங்களுக்கு இந்த வீடியோ கன்ஃபார்மாக உதவி புரியுங்க. மறக்காமல் நம்ம சேனலை ஃபுல்லாக பாருங்கள். எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வாட்ச் ஹவர்ஸ் தாண்டி தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கும் ஒரு இதாக தான் இருக்கும். நன்றி, வணக்கம். வண்டி சும்மா இருந்தால் பண்ணுறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வர வீடியோலாம் நீங்கள் குறிப்பாக உன்னிப்பாக கவனிங்க. எல்லாமே பழந்தமிழர்கள் யூஸ் பண்ண பொருட்களை தான் நாங்கள் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம். இப்போ பார்க்குறீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பந்துகள். முன்னோர்கள் காலத்தில் இந்த மாதிரி பந்துகளை வச்சு விளையாண்டுருக்காங்க கைஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சுடுமண்ணோட கற்கள் கைஸ். அதுவும் பார்த்திங்கன்னா இதை வச்சு தான் நம்ம சுடுமண் சக்கரங்கள் செஞ்சுருக்காங்க. சின்ன சின்ன சக்கரங்கள், அது உடஞ்ச நிலைமையில் காணப்படுது. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா நொண்டி விளையாடுவோம்ல, அதற்கான பயன்படுத்தின கற்கள் தாங்க இது. அவங்க முன்னோர்கள் பயன்படுத்தின கற்களை பாருங்கள் கைஸ். குறிப்பாக சொல்லிக்கிட்டு தான் வீடியோ உள்ளே எடுக்கக்கூடாது. இருந்தாலும் உங்களுக்காண்டி தான் லைட்டாக கிளிப்ஸை எடுத்து வச்சுருக்கேன். மறக்காமல் பாருங்கள். வேறு எதுவும் வெளியே எதுவும் போட்டு விட்றாதீங்க. நம்ம இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா சுத்தியல், கற்கள் இதை கொண்டு எப்படிலாம் உடைச்சாங்கங்கிறத காமிக்கிறாங்க கைஸ். பழமையான சுத்தியல்கள்லாம் இருக்குது. இது வந்து நம்ம படத்துலலாம் பார்த்தோம். சாணக்கல்.
உடைக்கும் கற்கள். அடிவளைகள். கைஸ் இது ஒன்றும் இல்லைங்க, சங்கு இப்படி சின்ன வளையல்கள். சின்னதாக இருக்குது பார்த்தீங்கன்னா சங்குல வளையல்கள் கைஸ். சங்குல பெண்கள் யூஸ் வளையல்கள். பண்ணுற வளையல்கள் தான் இது, அருமையான வளையல்கள். இது என்னையா வளையலை எடுத்துள்ள செய்யுங்க. ஏப்பா இங்கேயே இவ்வளோ லேட் ஆகிட்டுனா? ஐஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ஐஸ். அம்மா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடந்துகிட்ருக்கோம், நடக்க விட்டுக்கிட்டு இருக்கோம். நைட்லாம் வந்தீங்கன்னா செமையாக இருக்கும் கைஸ் இந்த இடம். ஐஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் பழமையான பொருட்கள். தாலி மற்றும் பழந்தமிழர்கள் கற்களை உடைக்கிறதுக்காண்டி எப்படிலாம் உடைச்சிருக்காங்க, இதை நம்ம ப்ரொஜெக்டர் மூலம் நம்ம கல்லை உடைக்க மாதிரி காமிச்சிருக்காங்க கைஸ். அதான் அந்த ஃப்ளோட்டோட கிளிக்கு. ஆதித்தச்சநல்லூரில் உள்ள பழமையான மண்பாண்டங்கள் எல்லாமே இந்த இடத்துல குமிஞ்சி இருக்குது. அதை தான் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கோம். இங்கே தான் பார்த்திங்கன்னா பழமையான தொன்மையான பொருட்கள் எல்லாமே அகழ்வாராய்ச்சி மூலம் எடுத்திருக்காங்க. முக்கியமாக இந்த இடத்துல மண் பார்த்திங்கன்னா வெறும் சிவப்பு மண்ணால் ஆனது. அதனால் எல்லாமே இங்கேருந்து எடுத்திருக்காங்க கைஸ். வேறு எங்கேயும் அதிகமாக எடுக்கலை, இங்கேருந்து ரொம்ப எடுத்திருக்காங்க. இப்போமெல்லாம் தாமிரபரணி ஆற தாமிரபரணின்னு கூப்பிடுதோம். இதற்கு முன்னே பார்த்தீங்கன்னா இது பேர் பொருணை நதிம்பாங்க கைஸ். இதனோட வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா முக்கியமாக பொருணைக்கு வந்து பாருங்கள் கைஸ். இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா சோப்பு மண்ணுங்க. அதை அப்படியே எடுத்து வச்சு ப்ரொஜெக்டர் மூலம் காமிச்சிட்ருக்காங்க. இனி வரக்கூடிய ஃபோட்டோ கிளிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆதித்தச்சநல்லூரில் கிடைச்ச பழமையான வெண்பொருட்கள்லாம் இருக்குது கைஸ். மறக்காமல் ஒவ்வொன்றா பாருங்கள். நம்ம ஃபோட்டோஸில் கிளிப்ஸாக காமிச்சிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னோர்களால் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பானைகள், எப்படிலாம் பாத்திரத்தில் சாப்பாடு செய்யறதுக்கு என்னென்ன பண்ணாங்களோ அதோட கிண்ணங்கள்லேருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.
கைஸ் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன தாதுகள்லாம் வெளியே இருந்து எடுக்கிறாங்கங்கிறத காமிக்கிறாங்க. அதை முக்கியமாக குறிப்பாக பார்த்துக்குங்க.
வழியாக பொருணை அருங்காட்சியகத்தை விட்டு வெளியே போகிறோம்.